Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது பள்ளிப்பாளையம் chicken. இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம். இதுக்கு தேவையான ingredients வந்து சின்ன வெங்காயம், வரமிளகாய். இந்த ரெண்டு தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு வந்து 6 வரமிளகாயை ஹாட் வாட்டர் இல்லனா தண்ணியில வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு இது கூட வந்து என்னன்னா சின்ன வெங்காயம் வரமிளகாய் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இந்த பேஸ்ட் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது நல்லா வதக்கணும். இதுக்கு வந்து தண்ணி விடவே வேண்டாம். தண்ணி விடாம சிம்லயே வச்சுட்டு நல்லா வதக்குனா இந்த சிக்கன் ரெடி ஆயிடும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 400 grams எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 300 gram எடுத்துக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம், பூண்டு, இஞ்சி வந்து ஒரு துண்டு இருந்தாலே போதும். சின்ன வெங்காயத்துக்கு வரமிளகாய் தான் காம்பினேஷன், அதாவது பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு. கருவேப்பிலை வந்து 3 கொத்து எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாய் வந்து ஒரு 6 வரமிளகாயை நான் ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணி வச்சிருக்கிறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 6 வரமிளகாயை 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு அரைச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து சின்ன வெங்காயம், பூண்டு வந்து நம்ம ஜாஸ்தி சேர்த்திக்கலாம். அதாவது இஞ்சி வந்து ஒரே ஒரு துண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இந்த பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு இரும்பு கடாய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது இருந்தாலும் ஓகே. சிம்மில் வச்சுக்கோங்க. வரமிளகாய், கருவேப்பிலை. இதுக்கு வந்து கடுகு எதுவுமே வேண்டியதில்லை. இன்க்ரீடியன்ஸும் வந்து என்னென்னா ரொம்ப கம்மி தான். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நீட்டாக வாக்கில் அரைஞ்சாலும் சரி, சின்னதாக அரைஞ்சாலும் ஓகே. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அடிஷ்னலாக வரமிளகாய் தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் எதுவுமே தேவையில்லை. இதனோட டேஸ்ட்டே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதாவது ஃப்ளேவர் வந்து என்னென்னா சின்ன வெங்காயம், வரமிளகாய். இதை இதே மாதிரியே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1.25 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி கூடவே வந்து ரெட் சில்லி பேஸ்ட் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிக்கனுக்கு அப்படியே சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கணும். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதாவது 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது 20 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். இதுக்கு இடையில நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருந்தேன்னா அடிப்பிடிக்காது. இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. தேவைன்னா நீங்கள் எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் எலும்போடு இருந்தால் தான் இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் எலும்பு சதை. இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது 15 மினிட்ஸ் மேலேயே ஆகும். சிம்மில் வச்சுட்டு இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு லைட்டாக உப்பு பத்தலை கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி, எண்ணெய் இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த சிக்கன் வந்து நல்லா மசாலா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில நல்லா பரட்டி விட்டு வேக வச்சுக்கணும். நல்லா வேகட்டும். தண்ணி லைட்டாக விடுது. இதே மாதிரியே ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம பரட்டி விட்டுட்டுனா போதும். ஒரு 15 to 20 மினிட்ஸில் சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போது 12 நிமிஷம் ஆயிடுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா மேலே வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சு. நல்லா சிக்கனோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து மேலே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் ரெடி ஆயாச்சு. சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.